சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனோஜ் கேட்டுட்டியா? படிக்கணும். சும்மா நான் படிச்சான்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. பெரியமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குமா இவ தேர்தல நிக்கிறதுக்கா? அது மீனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரிய பார்ட்டியா வச்சுக்கலாம். இப்ப நான் வந்தது வேற ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக. என்ன விஷயமா? நல்ல விஷயம் தான், அதுவும் மனோஜ் அண்ணாக்கு ரொம்ப நல்ல விஷயம். இத நம்ம உட்கார்ந்து பேசுவோம். நட. என்ன நல்ல விஷயமா? எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி அமெரிக்கால இருக்காங்க. இங்க இருந்து போய் அங்க செட்டில் ஆனவங்க தான். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி 1 வருஷத்துலயே டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஓ, 1 வருஷத்துல ஆயிடுச்சா? இங்க ஒருத்தனுக்கு ரொம்ப நாளா கிடைக்காம எழுதுகிட்டு இருக்குது. அவங்கள்ட்ட ஏதாவது ஐடியா இருந்தா கேள. ஸ்வேதாவை சொல்ல விடுறா. நீ சொல்லுமா. அது மட்டும் இல்ல பெரியப்பா, அவங்களுக்கு குழந்தையும் இல்ல. நான் மனோஜ் அண்ணாவை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா என் ஃப்ரெண்டோட அக்காவே மனோஜ் அண்ணாக்கு பேசிடலாம். டிவோர்ஸ் ஆன பொண்ணெல்லாம் போய் எப்படி கல்யாணம் பண்ண? கொஞ்ச நாள்ல நீயும் டைவர்ஸ் ஆனவனா தானே ஆக போற. ஏமா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை எப்படி? விஜயா, மத்தவங்களும் இதே மாதிரி யோசிச்சா மனோஜுக்கு பொண்ணு கிடைக்காது. அதெல்லாம் சரிங்க, ஆனா அமெரிக்கால இருக்காங்கன்னு சொல்றா. எல்லாரும் பொண்ணு பார்க்க அங்க போக முடியுமா? பெரியமா எதுக்கு நாம அங்க போகணும்? ஆன்லைன்ல மீட் பண்ணி பேசிக்கலாம். ஓ அப்படியா? அது முடியுமா? அம்மா, இந்த வீடியோ கால் பேசுறோம்ல, அந்த மாதிரி பாத்துக்கலாமா? பேசி உங்களுக்கு ஓகேனா அவங்க இங்க வருவாங்க. அமெரிக்கால செட்டில் ஆன பொண்ணுன்னு சொல்ற. அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இங்க இருப்பாளா, இல்ல நான் அங்க போய் செட்டில் ஆவனா? முதல்ல பேசுவோம், அப்புறம் யாரு என்னங்கறது பாப்போம். ஸ்வேதா, பொண்ணு வீட்டுல எப்படி? நல்ல குடும்பமா, பெரிய குடும்பமா? அது எங்க அம்மா இன்டைரக்டா பணக்கார குடும்பமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வெல்த்தான ஃபேமிலி தான். பொண்ணோட அப்பா அங்க பிசினஸ் பண்றாரு. அங்கேயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா சொந்தமா ஏரோப்ளேனே வச்சிருக்காங்க. ஏரோப்ளேனா? ஏரோப்ளேனா? அப்போ நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆனாலும் பிரச்சனை இல்ல. எப்பெல்லாம் உங்களை பாக்கணும்னு எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் நான் வந்து பாத்துட்டு போயிடுவேன். ஏண்டா, பிளேன் என்ன உனக்கு டவுன் பஸ்ஸா? எப்ப வேணாலும் கிளம்பி வர்றதுக்கு. இப்பெல்லாம் அங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கே விடுறது இல்ல. அங்க போறதுக்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்குள்ளலாம் கனவு காணாத. அம்மா கொஞ்சம் பாருப்பா, அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. விஜயா, எங்க பிளேன் 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 இருக்காமே? பிளேன் அதுக்கு என்னப்போ? ஆனா சொந்தமா பிளேன் வச்சிருக்கிறது சும்மா வாங்க? எவ்வளவு பணம் இருக்கணும்? ஏமா, அவ்வளவு பெரிய ஆளுங்க எதுக்கு நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? அதானே, சொந்தமா பிளேன் வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி சொந்தமா கப்பல் வச்சிருக்கவங்க கூட தானே சம்பந்தம் பண்ணுவாங்க. பாத்திர கடை வச்சிருக்கவங்க இவனை மாப்பிள்ளைய ஒத்துக்குவாங்களா? டேய், அது ஷோரூம்டா. எல்லாம் தான்டா வைக்கிற. சும்மா இருங்க. ஸ்வேதா, அவங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு ஓகே தான். அவங்க வசதியெல்லாம் பார்க்கல. ஒரு தமிழ் ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிளஸ் நல்லா படிச்ச பையனா, நல்ல கேரக்டரா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. படிப்பு இருக்கு, ஆனா இந்த கேரக்டர் தான். என் கேரக்டர் என்னடா? இவனுக்கு பொறாமடா. அமெரிக்கால இருந்து பொண்ணு வருது இல்ல? இப்படித்தான் முதல்ல மலேசியால இருந்து பொண்ணு வந்துச்சுன்னு ஒரு அழிச்சாட்டியம் பண்ணீங்க. இப்ப கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்குது. அத்தை, இவர் யார பார்த்தும் பொறாமப்படணும்னு அவசியம் இல்ல. இவர் தொழிலுக்கு இவர் ராஜாவா தான் இருக்காரு. அப்படி சொல்லு மீனா. நீங்க 2 பேரும் வாயை மூடிட்டு இருங்க. ஸ்வேதா, நீ சொல்லுமா, அவங்க கிட்ட எப்ப பேசலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட சொல்றேன் பெரியமா. அப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். சரிம்மா, சீக்கிரம் பேசிடலான்னு சொல்லு. என் பையனுக்கு இவ்வளவு பெரிய சம்பந்தம் நீ கொண்டு வந்திருக்க. சில பேரெல்லாம் ஒண்ணுமில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோட்டீஸ் போஸ்ட்னு அலும்பு தாங்கல. விஜயா, நீ யாரு இப்படி குத்தலா பேசுறேன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் யாரையும் குத்தலைங்க. நல்ல விஷயம் நடக்க போது அத பேசுவோம். ஸ்வேதா,
நீ அமெரிக்கா சம்பந்தம் கொண்டு வந்திருக்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது. மனோஜ் ஜாதகத்திலே இருக்குது, அவன் வெளிநாட்டுல போய் இருக்கிற யோகம் எல்லாம் வரும்னு. ஏமா அவன் ஜாதகத்தை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வாங்குனீங்க? சும்மா எதையா சொல்லிட்டு இருக்காங்கம்மா. ஸ்வேதா, நீ அவங்க கிட்ட பேசிருமா. சரிங்க பெரியமா, நான் பேசிட்டு சொல்றேன். அப்போ நான் கிளம்புறேன். இரு, சாப்பிட்டுட்டு போலாமா, வா. இல்ல பெரியமா, எனக்கு ஒர்க் இருக்கு. நான் பொண்ணு பாக்குற அன்னைக்கு வரேன். சரி சரி. வரேன் பெரியப்பா. பாய் மீனா. வரேன் முத்தண்ணா. போயிட்டு வாங்க. வரேன் ரவி. Bye. பாய் மனோஜனா. ஏய் ரவி, பொண்ணு பாக்குற அன்னைக்கு ஸ்ருதிய வர சொல்லு. நான் சொன்னா அவ கேட்கவாமா போறா? சரி, அப்ப நானே சொல்லிடுறேன். நீங்க சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அண்ணி, நீங்க சொன்னாதான் அவ கேப்பா. அவகிட்ட சொல்லுங்க. சரி ரவி, நான் பேசி வர சொல்றேன். இதாம்மா படிப்பு கிடைக்கிற மரியாதை. என் படிப்புக்கு அமெரிக்கால இருந்து பொண்ணு தேடி வருது. எல்லாம் உன் திறமை தான்டா. எல்லாம் நீங்க என்ன படிக்க வச்சதால்தாம்மா. டேய், என்னடா உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சதே அப்பதான்டா. அம்மாவும் சப்போர்ட் பண்ணிருக்காங்கல்ல. ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு நின்னுடுச்சேன்னு கவலைப்பட்டேன். ஆனா அதுவும் இப்ப நல்லதுக்கு தான்டா. இப்ப அவளாலேயே இவ்ளோ பெரிய சம்பந்தம் வந்திருக்கு பாரு. கரெக்டுமா. எனக்குன்னு 2 தம்பிங்க இருக்கானுங்களே, என்ன யூஸ்? ஒரே ஒரு தங்கச்சி எனக்காக எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு பாத்துருக்கா. பாரு அவன இப்ப மட்டும் தங்கச்சின்னு சொல்றான். அது அமெரிக்கால இருந்து பொண்ணு வருதுல்ல, இதுக்கு மேல அவன் பார்லரமாவே தங்கச்சின்னு தான் சொல்லுவான். அமெரிக்கால போய் நீ செட்டில் ஆயிடு. உன் திறமைக்கு நீ அங்கதான்டா இருக்கணும். சில பேர் மாதிரி இங்கேயே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட வேண்டாம். மீனா, அந்த சில பேர் நம்ம தான். புரியுதுங்க. ஏங்க, நம்மளும் மனோஜ் கூடவே அமெரிக்காக்கு போயிடலாம். மனக்கோட்டை கட்டால முதல்ல பேசுவோம். எது என்ன நடந்தாலும் மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதை பத்தியும் பேசணும். அத பத்தி மட்டும் யோசி, போதுமா? அம்மா, என் பாஸ்போர்ட் நான் ரினியூவல் பண்ணோம், இப்பவே பண்ணிடுறேன். உங்களுக்கும் பாஸ்போர்ட் வாங்கணும், அதுக்கு நான் அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணிடுறேன். ஏ மீனா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைப்போ. ஐயோ, கொஞ்ச நாள் மலேசியா கதை ஓடிட்டு இருந்துச்சு, இப்ப அமெரிக்கா கதை. என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. கூப்பிட்டீங்களா மேடம்? ஒரு ஆப்பிள் ஜூஸ். ஓகே மேடம். வாங்க மீனா. லோகேஷ், மேடம் 2 ஆப்பிள் ஜூஸ். சரிங்க மேடம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சரி, ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். உட்கார்ந்துட்டு ஐயோ, பேசலாம். எனக்கு எதுவும் வேண்டாம் ஸ்ருதி. எப்பயாவது ஒரு வாட்டி தானே வரீங்க.